சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான யுத்தம் முடிந்திருந்த நேரம். எதிரிகள் படையெடுத்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட போர் வருவதற்கு முன்பே தெரிந்து கொள்வது அவசியம் என்று நினைத்தார் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி. அண்டை நாடுகளை கண்காணிக்க, அவர்களின் செயல்பாட்டை தெரிந்து கொள்ள என்ன வழி என்று அதிகாரிகளிடம் கேட்டார். புது உளவு நிறுவனம் தேவை என்று அவருக்கு பதில் சொன்னார் ராணுவ தளபதி ஜெனரல் சௌத்ரி. ஏற்கனவே ஐபி இருக்கிறதே என்று இந்திரா கேட்டதும், அது போதுமானதாக இல்லை, அந்நிய தேசங்களை கண்காணிக்க தனி உளவுத்துறை இருந்தால் நல்லது. சீனாவுடன் நடந்த யுத்தத்தில் இந்தியா பின்னடைவை சந்தித்ததற்கு உளவுத்துறையின் தோல்விதான் காரணம். உள்நாடு மற்றும் வெளிநாடு என இரட்டை குதிரையில் ஐபி சவாரி செய்கிறது என்று சௌத்ரி சொன்னார். அதிலிருந்த நியாயத்தை இந்திரா காந்தி உணர்ந்து கொண்டார். அதன் விளைவாக 1968 உருவாக்கப்பட்டது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், சுருக்கமாக ரா. ஒரு நாடு தமது வளர்ச்சியில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறதோ அதே அளவுக்கு எதிரி நாடுகளின் வளர்ச்சியை கண்காணிக்க வேண்டியதும் அவசியம். பகை தேசங்களின் திட்டங்களை தெரிந்து கொள்வதைப் போல் நட்பு நாடுகளின் நடவடிக்கைகளையும் ஆராய வேண்டும். உலக அரசியலில் எப்போது யார் யாருக்கு நண்பராகவோ எதிரியாகவோ மாறுவார்கள் என்பதை கணிக்க முடியாது. எனவே அனைவரையும் உளவு பார்க்க வேண்டும். பிற நாடுகளை கண்காணிக்கும் முறை மன்னராட்சி காலத்திலிருந்தே நடைமுறையில் இருக்கிறது. எல்லோர்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. நண்பர், பகைவர், நடுநிலையாளர் என அனைவரையும் ஒற்றர்கள் மூலம் கண்காணித்து விரைவாக தகவல்களை அறிந்து கொள்வது அரசனின் கடமை என்பதே அதன் பொருள். இந்த அடிப்படையில் ரா அமைப்பு உருவாக்கப்பட்டது. பொதுவாக நாம் திரைப்படங்களில் பார்ப்பதைப் போல் நிஜ உளவாளிகள் இருக்க மாட்டார்கள். அதாவது மை நேம் இஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் என்று சொல்லி தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். எப்போதும் கோட் சூட் அணிந்தபடி கையில் அதிநவீன ஆயுதங்களை வைத்திருக்க மாட்டார்கள். நிஜத்தில் ஒரு உளவாளி டீக்கடையில் நமக்கு பக்கத்தில் அமர்ந்து டீ சாப்பிடலாம், மளிகை கடையில் நம்மோடு நின்று பொருட்கள் வாங்கலாம். எல்லோரையும் போல சாதாரணமாக உடை அணிந்த அவர் தியேட்டரில் நம்மோடு படம் பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் தனது அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தகவல்களை சேகரிப்பவர்தான் உண்மையான உளவாளி. எனவே திரைப்படங்களில் வரும் ஸ்பை கதாபாத்திரத்தை மறந்து விடுங்கள். ஆனால் அவர்களை விட அதிக சாகசங்களையும் சாதனைகளையும் நிஜ உளவாளிகள் செய்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு உளவாளிக்கு முக்கியமான தேவை தகவல். அதை கொடுப்பவர்களுக்கு சோர்ஸ் என்று பெயர். இவர்கள் ராவின் நேரடி ஊழியர்கள் அல்ல. பெரும்பாலும் எதிரிகளுக்கு மத்தியில் இருக்கும் கருப்பு ஆடுதான் உளவாளிக்கு தகவல் சொல்லும். அவர்கள் தரும் செய்தியின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப கமிஷன் கொடுக்கப்படும். சோர்ஸ்களை தங்கள் வலையில் விழ வைக்க உளவாளிகள் எத்தகைய முறையை வேண்டுமானாலும் கையாள்வார்கள். பணம், பரிசு பொருட்கள், பதவி, பொன், பெண் என ஆசை காட்டி வலையில் விழ வைப்பார்கள். ஃபீல்ட் ஆபீசர்ஸ் எனப்படும் களப்பணியாளர்கள்தான் ராவின் கதாநாயகர்கள். எதிரி நாடுகள் மற்றும் அமைப்புகளுக்குள் ஊடுருவி தகவல்களை சேகரிக்கும் ஆபத்தான வேலையை செய்பவர்கள். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த வேலைக்கு இராணுவம், ஐபி மற்றும் காவல்துறையிலிருந்து திறமையான ஆட்களை தேர்வு செய்வார்கள். தொடக்கத்தில் துணை களப்பணி அதிகாரி அல்லது இணை களப்பணி அதிகாரியாக வேலை செய்ய வேண்டும். தகவல் திரட்டும் பணியில் மேலதிகாரிகளுக்கு உதவுவது, அவர் கொடுக்கும் இன்புட்ஸை தலைமை அலுவலகத்திடம் சேர்ப்பது போன்ற பணிகளை செய்ய வேண்டியதிருக்கும். சில ஆண்டுகள் துணை மற்றும் இணை களப்பணிகளை முடித்து ஃபீல்ட் ஆபீசர் ஆகும்போதுதான் சாகசங்களை செய்ய வாய்ப்பு கிடைக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஃபீல்ட் ஆபீசர்கள் தான் ஜேம்ஸ் பாண்டுகள். மூத்த களப்பணி அதிகாரிகள் கொடுக்கும் மிஷன்களை செய்து முடிப்பது இவர்களது வேலை. இது தவிர அனாலிஸ்ட் ஆபீசர் என்ற பணியும் ராவில் உண்டு. களப்பணியாளர்களுக்கு கிடைக்கும் தகவல் அனைத்தும் உண்மையாக இருக்காது. சில சமயம் எதிரி நாடுகள் வேண்டுமென்றே தவறான தகவலை கசியவிட்டு நம்மை திசை திருப்புவார்கள். எனவே ஃபீல்ட் ஆபீசர்ஸ் கொண்டு வரும் தகவலை சரிபார்ப்பது அனாலிஸ்ட் ஆபீசர்ஸின் வேலை. இவர்கள் களப்பணியாளர்களைப் போல் ஆபத்தை எதிர்கொள்ள தேவையில்லை. ராவில் வேலை பார்க்கும் அனைவரும் ரகசிய ஏஜென்ட்டுகள் கிடையாது. மற்ற அலுவலகங்களைப் போல் டைப்பிஸ்ட், டேட்டா என்ட்ரி என பல்வேறு பணிகள் அங்கும் உண்டு. பிற துறைகளிலிருந்து ராவுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்டெலிஜென்ஸ் என்ற தேர்வை எழுத வேண்டும். அதில் வெற்றி பெற்றால்தான்
அடுத்த கட்ட பயிற்சிக்கு செல்ல முடியும். நமக்கு யாரும் நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என்பதுதான் உளவு பார்ப்பதில் அடிப்படை கோட்பாடு. மொசாத், CIA, KGB போன்ற வெளிநாட்டு உளவாளிகள் மற்றும் ரா ஏஜென்ட்களின் அனுபவ குறிப்புகளை புதியவர்களிடம் கொடுத்து படிக்கச் சொல்வார்கள். அதேபோல் ராவின் முந்தைய வெற்றி தோல்விகளை பற்றி விவாதிப்பார்கள். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதும் தெளிவாக விளக்கப்படும். அடிப்படை பயிற்சிகள் முடிந்த பிறகு களப்பயிற்சி கொடுக்கப்படும். எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டால் எப்படி தப்பிப்பது, விசாரணைகளை எதிர்கொள்ள நேர்ந்தால் எப்படி பதிலளிப்பது போன்றவை சொல்லித்தரப்படும். தற்காப்பு கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படும். எந்த சூழ்நிலையிலும் தான் ஒரு ரா ஏஜென்ட் என்பதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பதற்கான மன உறுதியை வளர்த்துக் கொள்வதும் மிக முக்கியமானது. ஒரு உளவாளி தமக்கென்று தனித்த நெட்வொர்க்கை உருவாக்க வேண்டும். அதாவது தமக்கான சோர்ஸ்களை தயார் செய்தால்தான் அவரால் தகவல்களை பெற முடியும். உதாரணமாக, முக்கிய நகரத்தில் இருக்கும் பெரிய சந்தை ஒன்றில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்களையும் வேலை செய்பவர்களையும் சோர்ஸாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் தீவிரவாதிகளின் செயல்பாடுகளை அறிய முடியும். பொதுவாக தகவல்களை திரட்ட ரா பல்வேறு வழிகளை பயன்படுத்துகிறது. மனிதர்களை கொண்டு தகவல் சேகரிப்பதை ஹூம்இன்ட், அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்பார்கள். சிக்னல் கருவிகளை பயன்படுத்தி தகவல் திரட்டுவதே சிக்இன்ட் எனப்படும். சிக்னல் இன்டெலிஜென்ஸ் தொலைபேசி உரையாடலையும் எழுத்து மூலம் பகிரப்படும் தகவல்களையும் இடைமறித்து உளவு பார்ப்பதற்கு கம்இன்ட் என்று பெயர். மின்னணுவியல் மூலம் தகவல் சேகரிப்பது எல்இன்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாக வீழ்த்த வெடிகுண்டு வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த நாட்டுக்குள் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டால் போதும். இத்தகைய சதியை கண்டறிவது ஃபின்இன்ட், அதாவது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். திறந்த வெளியில் கிடைக்கும் தகவல்களை ஆராய்வதன் மூலம் ஆபத்துக்களை தடுப்பதற்கு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்று பெயர். இணையத்தை கண்காணிப்பது சைபர் இன்டெலிஜென்ஸ் என்றும், செயற்கைக்கோள் மூலம் எதிரி நாடுகளை கண்காணிப்பது ஜியோஸ்பாட்டியல் இன்டெலிஜென்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. 1971ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸின் ஃபோக்கர் F-27 விமானம் ஸ்ரீநகரில் இருந்து ஜம்முவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதன் பெயர் கங்கா. அதில் பயணித்த 2 இளைஞர்கள் மிகவும் பதற்றத்துடன் காணப்பட்டனர். விமானத்தை ஒழுங்காக கடத்திச் செல்ல வேண்டுமே என்ற எண்ணம்தான் அதற்கு காரணம். இருவரில் ஒருவரான ஹஷிம் குரோஷி துப்பாக்கியையும் கையெறி குண்டையும் எடுத்துக்கொண்டு விமானியின் இருக்கையை நோக்கிச் சென்றார். பிறகு இருவரும் இணைந்து விமானத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து லாகூரை நோக்கி திருப்பினார்கள். அங்கே பயணிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட பின்னர் விமானம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இந்திய விமானம் கடத்தப்பட்டு பாகிஸ்தானில் அழிக்கப்பட்டது எவ்வளவு பெரிய செய்தி! ஆனால் அதைவிட பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? இந்த கடத்தலுக்கு பின்னால் ரா இருந்தது என்ற தகவல்தான். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி முறையாக பயிற்சி பெற்ற விமானி. ஜம்மு ஸ்ரீநகருக்கு இடையே இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களை அவர் இயக்கி வந்தார். ராஜீவ் ஓட்டும் பிளைட்டை கடத்துவதற்காக பிரிவினைவாதிகளால் அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் இந்த ஹஷீம் குரோஷி. இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய போது அவர் கைது செய்யப்பட்டதால் கடத்தல் திட்டம் ராவுக்கு தெரிய வந்தது. இதை வைத்து ஒரு கேம் ஆட முடிவு செய்யப்பட்டது. அதற்காக பயன்பாட்டிலிருந்து ஓய்வளிக்கப்பட்ட கங்கா விமானத்தை மீண்டும் கொண்டு வந்து அதை கடத்த வைத்தார்கள். இந்த பிரச்சனையை காரணம் காட்டி பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பரப்பில் பறக்க தடை விதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் பிரிக்கப்படவில்லை. அப்போது அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. மேற்கு பாகிஸ்தானில் இருந்து கிழக்கு பகுதிக்கு செல்ல இந்திய வான்பரப்பை கடக்க வேண்டும். அதற்கு தடை விதிக்கப்பட்டதால் இலங்கையை சுற்றி வர வேண்டிய நிலைக்கு பாகிஸ்தான் விமானங்கள் தள்ளப்பட்டன. அதன் காரணமாக பயண நேரம், செலவு, எரிபொருள் என அனைத்தும் விரயமாகின. மேலும் இந்தியாவின் இந்த மூவ் வங்கதேசத்திற்காக நடைபெற்ற போரில் பெரிதும் உதவியது. கங்கா விமான கடத்தலுக்கு திட்டம் வகுத்தது ராதான் என்று சொல்லப்பட்டாலும் அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. அது சரி, எந்த உளவு அமைப்பு
தாங்கள் மேற்கொண்ட ஆபரேஷனை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளும். 1974 ஆண்டு மே 18 புத்தர் சிரித்தார். உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்தது. புத்தர் சிரித்ததற்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை புத்தர் இந்தியாவில் சிரித்திருப்பாரோ என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆம், புத்தர் இந்தியாவில்தான் சிரித்தார். ராஜஸ்தானின் பொக்ரானில்தான் புத்தர் தமது சிரிப்பை உதிர்த்தார். பொக்ரான் என்ற பெயரை கேட்டதுமே உங்களுக்கு பொறி தட்டி இருக்கும். நீங்கள் நினைத்தது சரிதான். ஸ்மைலிங் புத்தா என்பது இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனையின் பெயர். வெளிநாட்டில் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருந்த ராவுக்கு உள்ளூரிலேயே ஒரு முக்கிய பணி கொடுக்கப்பட்டது. இம்மி அளவு கூட கசிந்து விடாமல் ரகசியத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை. அதுதான் ராவுக்கு கைவந்த கலையாயிற்றே. 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், 75க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் என பலர் செய்யும் வேலையை படு ரகசியமாக வைப்பது சற்று சிரமம்தான் என்றாலும் ரா அதை சிறப்பாக செய்து முடித்தது. 1974 ஆண்டு மே 18 வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனையை நடத்தி முடித்துவிட்டு 4 மணி நேரம் கழித்து சாவகாசமாக விஷயத்தை வெளியுலகுக்கு அறிவித்தது இந்தியா. இதற்கு அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. ஆனால் பாகிஸ்தான் கடும் அதிர்ச்சிக்கு ஆளானது. வங்கதேச பிரிவினைக்கு பழிவாங்க வேண்டும் என்ற கனவில் இருந்த பாகிஸ்தானின் தலையில் இடியாக இறங்கியது இந்தியாவின் அணு ஆயுத சோதனை. கவுட்ரா ஆராய்ச்சி கூடம்தான் பாகிஸ்தானின் முக்கிய ஆய்வுக்கூடம். ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகள் அங்கே நடைபெற்று வந்தன. இந்தியா அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பிறகு பாகிஸ்தானுக்கு நெருக்கடி அதிகரித்தது. அதனால் தாங்களும் அணு ஆயுதங்களை தயாரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த நாடு ஆளானது. ஆனால் இந்தியாவைப் போல ரகசியமாக செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் ரா. கவுட்ரா ஆய்வுக்கூடத்தில் சக்தி வாய்ந்த யுரேனியம் பயன்படுத்தப்படுவதை ரா உளவாளிகள் கண்டறிந்தனர். அதை உறுதிப்படுத்த ஆராய்ச்சி கூடத்துக்குள் எல்லாம் அவர்கள் ஊடுருவவில்லை. சிம்பிளாக கவுட்ரா லேபுக்கு அருகிலுள்ள சலூன் கடையிலிருந்து முடியை சேகரித்து பரிசோதித்தார்கள். அதில் யுரேனியத்தின் கதிர்வீச்சு இருந்தது. அதன் மூலம் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டிருப்பதை உறுதி செய்து கொண்ட ரா கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகும் கருப்பின மக்கள் மீது இனவரியை உமிழ்ந்தது தென்னாப்பிரிக்கா. பல்வேறு நாடுகள் கண்டித்த பின்னரும் அவர்களது அணுகுமுறை மாறவில்லை. அதனால் ஆப்பிரிக்க நாடுகளில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. அத்தகைய போராளி குழுக்களுக்கு ரா அதிகாரிகள் பயிற்சி அளித்ததாக தகவல் உண்டு. அதன் விளைவாக 1990 ஆண்டு தென்னாப்பிரிக்காவிடமிருந்து விடுதலை பெற்று சுதந்திர தேசமானது நமீபியா. 1974 போலவே 1998 அணு ஆயுத சோதனையை நடத்தியது இந்தியா. ஆனால் முன்பை விட இதில் சவால்கள் அதிகம் இருந்தன. 70களுடன் ஒப்பிடுகையில் 90களில் தொழில்நுட்பம் பெரிதும் வளர்ந்துவிட்டது. அமெரிக்காவின் செயற்கைக்கோள்கள் உலகை சுற்றி வந்தன. அவற்றின் கண்ணில் மண்ணை தூவுவதோடு ISI அமைப்பையும் ஏமாற்ற வேண்டும். இவற்றையெல்லாம் செய்ய ராவை விட்டால் யார் இருக்கிறார்கள்? ஆபரேஷன் சக்தி என பெயரிடப்பட்ட அந்த ஆய்வுக்காக இராணுவ முகாம் அமைக்கப்பட்டது. அணு ஆராய்ச்சிக்கு எதற்கு இராணுவ முகாம் என்று கேட்கிறீர்களா? நியாயமான கேள்விதான். ஆனால் ஊரை ஏமாற்ற வேறு வழி. அதனால் வெளிப்பார்வைக்கு இராணுவ முகாமை அமைத்து அதற்குள் ஆய்வுக்கூடத்தை செட் செய்தார்கள். விஞ்ஞானிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இராணுவ சீருடை வழங்கப்பட்டது. குறிப்பிட்ட இடத்தை அமெரிக்க செயற்கைக்கோள் எப்போது கடக்கும் என்பதை துல்லியமாக அறிந்து அந்த நேரத்தில் ஒன்றும் நடக்காமல் பார்த்து கொண்டார்கள். யாருக்கும் தெரியாமல் ஆபரேஷன் சக்தியை வெற்றிகரமாக நிறைவேற்றி சர்வதேச அரங்கில் இந்தியாவின் வலிமையை அதிகப்படுத்தியது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான அரசு. அந்நிய தேசத்தில் ரா உளவாளிகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒருவரின் அனுபவங்களே சிறந்த உதாரணம். அவர் வேறு யாருமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தான். உள்நாட்டு உளவுத்துறையான IB மற்றும் வெளிநாடுகளில் உளவு பார்க்கும் ரா என இரண்டிலும் பணியாற்றியவர் தோவல். ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற அஜித் தோவல் 1968 ஆண்டு பேட்ச் கேரள கேடர் IPS அதிகாரி.
ஆரம்பத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளராக செயல்பட்ட அவர் பின்னர் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டார். பஞ்சாப் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் தோவலின் பங்கு உண்டு. 1980களில் மிசோராம் தேசிய முன்னணி இயக்கத்தால் பல்வேறு தீவிரவாத அச்சுறுத்தல்களை இந்தியா எதிர்கொண்டது. அப்போது அந்த அமைப்புக்குள் ஊடுருவி அதன் முக்கிய தலைவர்களின் நம்பிக்கையை பெற்று மிசோரம் தேசிய முன்னணியின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் தோவல். 1971 முதல் 1999 ஆண்டு வரை நடைபெற்ற 15 விமான கடத்தல் சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வந்ததிலும் தோவலின் பங்களிப்பு முக்கியமானது. அவரது அசாத்திய திறமையும் புத்திசாலித்தனமும் தான் 1999 நடைபெற்ற கந்தகார் விமான கடத்தலின் போது தீவிரவாதிகளுடன் பேச்சு நடத்த உதவியது. சீனாவில் இயங்கிய மிசோ தேசிய இராணுவத்திற்குள் ஊடுருவி அங்கிருந்து இந்தியாவுக்கு தகவல் கொடுத்தவர் தோவல். அதேபோல் ரா உளவாளியாக பாகிஸ்தானில் 7 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் என்று அவர் அழைக்கப்படுவதற்கு பாகிஸ்தானில் மேற்கொண்ட பணிகளே காரணம். உருது மொழியில் பேசவும் எழுதவும் தெரியும் என்பதால் பாகிஸ்தான் ஆபரேஷனுக்கு தேர்வு செய்யப்பட்டார் தோவல். லாகூரில் வசித்தபடி பாகிஸ்தான் உளவுத்துறையான ISIயின் செயல்பாடுகளை கண்காணித்து தகவல் அனுப்புவதுதான் அவருடைய வேலை. அதோடு பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதல் திட்டங்களையும் அவர்கள் வைத்திருக்கும் ஆயுதங்களை பற்றியும் பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை இந்தியாவுக்கு அனுப்பினார் அஜித் தோவல். ஒருமுறை லாகூரில் உள்ள மசூதி ஒன்றிலிருந்து அஜித் தோவல் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த ஓர் இஸ்லாமிய முதியவர் தோவலை தடுத்து நிறுத்தினார். இவர் எதற்காக நமது வழியை மறிக்கிறார் என்று எண்ணியபடி அவரை பார்த்தார் தோவல். அந்த முதியவர் கேட்ட ஒரு கேள்வி அவரை திடுக்கிட வைத்தது. இஸ்லாமியர் வேடத்தில் இருந்த தோவலிடம், "நீ ஒரு இந்துதானே?" என்று கேட்டார் அந்த முதியவர். மனதளவில் அதிர்ந்து போனாலும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் தோவல். அவரது அனுபவத்தில் எத்தனை ஆபரேஷன்களை பார்த்திருப்பார். சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிப்பது எப்படி என அவருக்கு சொல்லியா தர வேண்டும்? அதனால் அமைதியாக தான் இந்து அல்ல என்று மறுத்தார். எனினும் அந்த முதியவர் விடுவதாக இல்லை. "நீ இந்துதான்" என மீண்டும் கூறினார். ஒருவேளை நாம் சிக்கிக் கொண்டோமோ? இந்த ஆள் நம்மை காட்டிக் கொடுத்து விடுவாரோ? இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என மனதுக்குள் பல கேள்விகள், சிந்தனைகள், திட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் வெளியே முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு, "எது என்னை ஒரு இந்துவாக உங்களை உணர வைத்தது?" என்று முதியவரிடம் கேட்டார் அஜித் தோவல். உடனே அவரை பார்த்து புன்னகைத்த முதியவர் தம்முடன் வரும்படி அழைக்க தோவலும் பின்தொடர்ந்தார். ஒரு பழைய வீட்டுக்குள் சென்றதும் அங்கிருந்த பீரோவை முதியவர் திறந்து காட்டினார். அதற்குள் இந்து கடவுள்களின் படங்கள் இருந்தன. அதைக் கண்டு உள்ளுக்குள் வியப்படைந்தாலும் தாம் முன்னர் கேட்ட கேள்வியையே மீண்டும் கேட்டார் தோவல். "உனது காதில் துளை இருக்கிறது. அது இந்துக்களின் வழக்கம். அதனால் தான் அவ்வளவு உறுதியாக கூறினேன்" என்று அவருக்கு பதில் சொன்னார் முதியவர். எனினும் தோவல் அசரவில்லை. "ஆம், நான் முன்பு இந்துவாக இருந்தவன்தான். ஆனால் பின்னர் இஸ்லாமுக்கு மாறிவிட்டேன்" என்றார். அதை நம்பாத அந்த முதியவர், "நானும் இந்துதான். இங்குள்ளவர்கள் எனது குடும்பத்தினரை கொன்றுவிட்டார்கள். அதனால் உயிர் உழைப்பதற்காக இஸ்லாமியரைப் போல வாழ்ந்து வருகிறேன்" என்று கூறினார். அதை கேட்டு சற்று நிம்மதி அடைந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு தம்மை பற்றிய எந்த விவரத்தையும் முதியவரிடம் தோவல் கூறவில்லை. "அப்படியா?" என்று கேட்பதைப் போல முகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். "பின்னே அவர் தேர்ந்த உளவாளி இல்லையா?" அஜித் தோவலைப் போல இன்னும் பல ரா ஏஜெண்டுகள் இருக்கிறார்கள். உயிரை பற்றி கவலைப்படாமல் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தங்கள் அடையாளத்தை மறைத்து வேறொரு ஆளாக மாறி தகவல்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வெற்றிகளை பெற்றிருந்தாலும் சில தோல்விகளையும் ரா சந்தித்திருக்கிறது. எந்த ஒரு உளவு அமைப்பாலும்
100 விழுக்காடு வெற்றி பெற முடியாது. ஆனால் தோல்விகளிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ரா தம்மை மேம்படுத்திக் கொண்டே வருகிறது.